ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு மசால் போண்டா டீ கடை போண்டா போலவே செய்யலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மசால் போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10-15 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போண்டா செய்கிறதுக்காக 4 மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மசால் போண்டாக்கு உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, உளுந்து 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா பொருட்களை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. இது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் 10-15 போண்டா செய்யலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சமாக தூவிடலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கடைசியாக இது கூட 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மசாலா போண்டா செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இதை இறக்கி வச்சிடலாம். போண்டா செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அரிசி மாவு சேர்க்கும் போது மசாலா போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். இது கூட சூடான எண்ணெயாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். முதவே அதிக தண்ணி சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது.
இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான அளவு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உருட்டிக்கலாம். எந்தளவு உங்களுக்கு போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இதே போல் மீத இருக்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் ஒரு மசாலா உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துடணும். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு போண்டாவாக எண்ணெயில் போட்டுடலாம். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எல்லா போண்டாவையும் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா போண்டாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ கடை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.